நமஸ்காரம். ஜெய் ஹனுமான் யாத்திரை கடைசி நாள். மொத்தமே 3 நாட்கள் தான். கிஷ்கிந்தையில் எல்லா இடங்களையும் தரிசித்தோம். இது இளைஞர்களுக்கான யாத்திரையாக இருந்தபடியால் அவர்களோடு நிறைய ட்ரைனிங் செஷன், குரூப் டிஸ்கஷன், குவிஸ், கொஸ்டின் ஆன்சர் இதெல்லாம் நடத்துற வாய்ப்பு கிடைத்தது. அப்போது பெற்றோர்களும் இருந்து 20 வயது கிட்டத்தட்ட ஆன இளைஞர்கள் ஒரு பக்கம், பெற்றோர்கள் ஒரு பக்கம். இன்னைக்கு இருவரும் ஒருத்தரிடத்தில் ஒருத்தர் என்ன எதிர்பார்ப்பு, எது நடக்கிறது எது நடப்பதில்லை என்று பேசினோம். முதலில் எதிர்பார்ப்பே கூடாது, இது ஒரு கட்சி. எதிர்பார்த்தால் தானே நடக்காவிட்டால் வருத்தமாக இருக்கிறது. எதிரே பார்க்க வேண்டாம். சரி, அது ஒரு குடும்பத்துக்குள் சாத்தியமா? மகன் மகள் என்றால் பெற்றோர் எதிர்பார்க்காமலே இருப்பார்களா, அல்லது பெற்றோர்களிடத்தில் பிள்ளைகள் தான் எதிர்பார்க்காமல் இருக்க முடியுமா? அதனால எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்று முடிவெடுத்துக் கொண்டு அது எப்படி ஒத்து வருகிறது, பிராக்டிகலாக இருக்கிறதா இல்லையா, இதெல்லாம் பேசினார்கள். அதில் பெற்றோர் சொன்னது, எல்லாம் நன்றாக படிக்கிறார்கள், ஓரளவு சொன்னபடி கேட்கிறார்கள், அதெல்லாம் சரி. ஆனால் தங்களுக்கே எல்லாம் தெரியும்னு நினைக்கிறார்கள். அது எப்படி தெரியும்? என் மகளுக்கு வயது 16, ஒருத்திக்கு 20, ஒருத்தருக்கு 18. அது என்ன உலகம் முழுக்க தெரிந்து விடுமா? 60 வயசுக்கே தெரியாது. எப்படி 16 வயசுக்கு தெரியும்? ஆனால் எல்லாம் தெரிந்தா போல பேசும்போது நாங்கள் என்ன சொல்வதுன்னு தெரியவில்லை. இதுதான் எங்கள் குறை என்றனர். அதற்கு ஒரு பிள்ளை பதில் சொன்னான், இல்ல, அந்த சப்ஜெக்ட் எதை பத்தி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோமோ வீட்டில், அந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை எனக்கு தெரிந்திருக்கலாம் இல்லையா என்று சொன்னான். நான் அவர் சொன்னேன், கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், பெற்றோரை விட தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அவர்கள் அதிகம் படிக்காதவர்களாக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது படித்திருக்கலாம், இவன் படிப்பு தெரியாது. ஆனாலும் ராமாயணத்தையே கரைத்து குடித்திருக்கும் ஒரு வித்வான், பரம் பக்தர், ஹனுமானிடத்தில் போய் உமக்கு ராமாயணம் பூர்த்தியாக தெரியுமா, ராமனை முழுவதும் அறிந்து கொண்டீரா என்றால், கொஞ்சமும் தெரிந்து கொள்ளவில்லை, முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்று தானே சொல்லுவார். நான் அறிவேன்னு சொல்லுவாரா? அதனால் அப்பா, நீ இந்த விஷயத்தில் எனக்கு இன்னும் நன்றாக தெரியும் என்று கூட நினைத்து விடாதே. எந்த விஷயமாக இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பூர்த்தியாக தெரியாது, ஓரளவுதான் தெரியும். பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம், ரிஷிகள் எல்லாரும் எங்களுக்கு என்ன தெரியும், ஏதோ கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று ஒத்துக்கொள்ளும் போது நமக்கு எதற்கு இந்த எண்ணம்? இதில் ஆச்சரியம், இந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் வரும் இந்த டிபேட்டு, கருத்து வேற்றுமை ஆன்மீக விஷயம் பண்ணுவதில் தான் வருகிறது. அவர்களாரும் மேத்தமேட்டிக்ஸை பத்தியோ சயின்ஸை பத்தியோ எல்லாம் கேட்பதும் இல்லை, அதை பத்தி அவர்களுக்கு கவலையும் இல்லை. பேச்செல்லாமே நெத்திக்கிட்டுக் கொள்ள வேண்டும், வேஷ்டி உடுத்திக் கொள்ள வேண்டும், பூஜை பண்ண வேண்டும், கோவிலுக்கு வா, இதை போல் சொல்லும் போதுதான் எங்களுக்கு தெரியாதா, நீ தொணான்னு சொல்லாதே என்கிறார்கள். எல்லாம் அவர்கள் கிராக், கிளாட், ஜெமினி ஏஐ இத போல இருக்கிறதுல போட்டு பார்த்து விட்டு அது சொல்கிறது பார், நீ மாற்றி சொல்லுகிறாய்னு எங்களிடத்தில் கோவிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சரி, நாமும் தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம்.
என்ன அங்கிருந்த 20 வயசு பிள்ளை இடத்தில் பாவம் மொபைலை எடு, நான் சொல்லுவதை டைப் பண்ணு, ஏஐ கிட்ட கேளு. முதல்ல இங்கிலீஷ்ல டைப் பண்ணி should I respect my parents, என்னுடைய பெற்றோரை மதிக்க வேண்டுமா என்று இங்கிலீஷ்ல அடிச்சவுடன் அது பதில் சொல்லிது. பாருங்கள், உலகத்திலேயே கஷ்டமான கொஸ்டின் இதுதான். இதுக்கு நேரடியான பதில் கிடையாது. இது அவரவருடைய பிலாசபி, அவரவருடைய கலாச்சாரம், அப்ரிங்கிங், அவரவருடைய பர்சனல் பவுண்டரி லைன்ஸ், இத போல ஒரு 3-4 ஆங்கிளை சொல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துத்தான் பெற்றோரை மதிக்க வேண்டுமான பதில் வரும். அது ரொம்ப ரிசர்ச் பண்ணி பதில் வர வேண்டும். அவ்வளவுதான், பதிலே இல்லை. இப்படி ஒரு பதில் வந்தது. இந்த பிள்ளைகளை கேட்டேன், இதை விட கன்ஃபியூசிங்கா ஒரு பதில் இருக்க முடியாது. இது சொன்னதை வைத்தா நீ அப்பா அம்மா இடத்தில் பேசுகிறாய். சரின்னு இன்னொன்னு சொன்னேன், இதே கேள்வியை தமிழில் டைப் பண்ணு, பெற்றோரை நான் மதிக்க வேண்டுமா. சரி, தமிழில் டைப் பண்ணா என்ன பதில் தெரியுமா? ஆம், ஆமாம். மொழியை மாற்றியவுடன் பதில் மாறிவிட்டது. இங்கிலீஷில் கேட்டால் 1000 குழப்பமான பதில், தமிழில் கேட்டால் ஒரே வார்த்தையில் பதில். நல்லது, வேண்டாம்னு சொல்லாமல் ஆமாம்னு சொல்லித்தே. அதனால இங்கிலீஷ்ல பார்த்தாலும் ஒன்னும் புரியவில்லை, தமிழில் பார்த்தாலும் மதித்தாக வேண்டும்னு சொல்லிவிட்டது. இதுக்கு மேல நான் எங்க டிபேட் பண்ண? ஆமா சுவாமி, சொல்லுவது புரிகிறது, ஆனா அந்த சமயத்தில் அது கஷ்டமாக இருக்கிறது. எங்களுக்கும் ரொம்ப படிப்பு பிரஷர் இருக்கிறது இல்லையா? அப்ப போய் இது எல்லாத்தையும் சொன்னால் எங்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது. வாஸ்தவம் தானே? இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் வேர்ல்டு, எத்தனையோ சேலஞ்சஸ். அதனால மெதுவே தான் புரிய வைத்தாக வேண்டும். நிறைய கண்டென்ட் அவர்களுக்கு கொடுத்தோமானால், தெளிவுபடுத்தினால், தன்னிடையே ஒரு ஆசை ஏற்பட்டு விடுமானால் கண்டிப்பா அவர்களே தேடுவார்கள். பகவானை தேடுவதற்கு யாருக்குத்தான் விருப்பம் இருக்காது? மேலும் தேடத் தொடங்கினான்னு தெரிந்தவுடன் அவர் வந்து விடுகிறாரே. ஆனால் ஒரு ஆச்சரியம், அத்தனை பேர் இந்த உண்மையை ஒத்துக்கொள்கிறார்கள், ஏற்றனர், புரிந்தும் கொண்டனர். அதோட ஹனுமானுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு கிஷ்கிந்தையிலிருந்து புறப்பட்டோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.